அருமையான மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு இந்த குழந்தைகள் பாதுகாப்பை பற்றி ஒரு சில காரியங்களை நான் சொல்ல இருக்கேன். பொதுவாக சின்ன குழந்தைங்க இருக்க இடத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியம். அது என்னன்னாலும் அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தாலும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள ஒரு இடத்துல கூட அவங்களால இருக்கவே முடியாது. துருன்னு ஓடிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா, அவங்களுக்கு நிறைய அறிஞ்சிக்கிடணுங்கிற எண்ணம் நிறையா இருக்கும். அப்போ அந்த டைமில் பெற்றோர்களாகி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மிகவும் பாதுகாப்பாக நம்ம இருக்க வேண்டிய ஒரு அவசியம். சரியா, நம்ம வீடுகளில் இருக்கிற சின்ன சின்ன ஆபத்துக்களை நான் சொல்லிக் கொடுங்க. கொஞ்சம் கவனமாக நம்ம அதை கொஞ்சம் பின்பற்றணும் அப்படின்னா அந்த பிள்ளைங்களை ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க. சரிங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீடுகளில் இருக்கிற இந்த ட்ரம்மு, சின்ன சின்ன தொட்டிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபுல்லாக நீங்கள் தண்ணி பிடிச்சி வச்சுருப்பீங்க. இனிமேல் சின்ன பிள்ளைங்க இருக்க இடத்துல தயவுசெய்து கவனிச்சுக்கோங்க. ஓரளவுக்கு அந்த ட்ரம்ஸ் அந்த இதெல்லாம் கொஞ்சம் மூடி வைக்க பார்க்கணும். அல்லது முடிஞ்சிச்சுன்னா அண்ணனை தேவைக்குரிய தண்ணி பிடிச்சி நீ அண்ணனைக்கு செலவழிச்சு பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தண்ணியை பார்த்த உடனே ட்ரம்மில் ஏறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. முடியல அப்படின்னாச்சுன்னா ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டு அதுலேருந்து தலைகளை உள்ள எட்டி பார்க்கணும்னு நினைப்பாங்க. சரி, இது உலக இயற்கை, அந்த குழந்தைகளுக்கான நேச்சர் தான். அப்போ தொட்டிகளாக இருக்கலாம், ட்ரம்மாக இருக்கலாம், இது எல்லாத்தையும் நல்லா மூடி வைக்கணும். அல்லது 99% அதை நீங்கள் என்ன பண்ணுன்னா காலி பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா, அடுத்து பாருங்க, கயிறு மாதிரி பொருட்கள், கயிறுகள் இருக்கு இல்லையா, அந்த கயிறுன்னு சொல்லுவோம். அந்த கயிறுகளெல்லாம் அப்படி கையிலெல்லாம் எடுத்து அந்த பிள்ளைகளை விளையாடுறதுக்கு அனுமதிக்கவே கூடாது. சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சும்மா விளையாட்டுக்கு இந்த இடுப்பில் கட்டுறது, இந்த கழுத்தில் அப்படி போட்டுக்கிறது அப்படிலாம் சொல்லி விளையாடுவாங்க. இது பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். கயிறு சின்ன சின்ன ஒயர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை அந்த சின்ன குழந்தைங்களுக்கு கையில் எட்டாத அளவுக்கு என்ன சொல்லணும், மேலே வச்சுடணும். அல்லது வெளியே கொண்டு போட்டுறது ரொம்ப பெட்டர். பார்த்துக்கோங்க. பிறகு இந்த சின்ன சின்ன இந்த கோழி குண்டுன்னு சொல்லுவாங்க, சின்ன இந்த பிளாஸ்டிக்கு இந்த கேட்ஜெட்ஸ் தான் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இப்படிப்பட்ட பொருட்கள்லாம் இந்த சின்ன குழந்தைகள், தவழ்கிற குழந்தைகளாக இருக்கலாம், ஒரு 2-3 வயசுக்குள்ள குழந்தைகள் இருக்கிற இடங்களில் கண்டிப்பாக அந்த பொருட்களை நீங்கள் கீழே போட்டே வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த பல் முளைக்கிற டைம் அது ஏதாவது அந்த பிள்ளைகளுக்கு கடிக்கணும் போல ஒரு ஆசையாக இருக்கும். சரி, அதை வாயில் போட்டுக்கிடுவாங்க. சின்ன 1 ரூபானா 2 ரூபானாலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த காயின்ஸ்லாம் எடுத்து வாயில் போட்டாங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு பெரிய ஆபத்தை உண்டாயிடும். அதனால் இந்த மாதிரி பொருட்களை நம்ம என்ன சொல்ல வைக்கக்கூடாது. அடுத்து இந்த பிளக் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கம்ஃபர்டபுளுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பெட்ரூம்லேயே இவ்வளோ உயரத்திலே என்ன பண்ணுறோம்னா நிறைய பிளக்கு அதெல்லாம் வச்சுருவோம். அது ஒரு பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பழைய வீடுகள் எல்லாம் பாருங்க அப்படின்னா, பெரிய ஆட்களே கையை உயரமாக தொட்டு போடுற மாதிரி தான் இந்த பிளக் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் பழைய வீடு.